எடுத்துக்கலாங்க. இதுவும் ஒரு ரெசிபி தான். ஒரு கடாயில் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே வேர்க்கடலை தனியாக எடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வெள்ளை தான் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி சட்னி ஏதாவது செய்யும் போது பொடி செய்யும் போது கருப்பு உளுந்து ஆட் பண்ணிப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இது எல்லாமே ஒரு வகையான டிப்ஸ் தாங்க. நீங்கள் வந்து பசங்க வந்து முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் பிடிக்காதுன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி முருங்கைக்கீரை கொடுக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஐரன் சத்து ரொம்ப அதிகங்க. இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தனியா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி சட்னியோ வேறு ஏதாவது செய்யும் போது பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் ஆல்ரெடி கடலக்கொட்டையும் வறுத்து எடுத்துருக்கிறதுனால நார்மல் ஆயிலில் தான் செய்கிறேன். இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் புதினா கொஞ்சோண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் கூட ஆட் பண்ணி செய்யலாங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. நான் அதையும் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக புளி, அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி இது எல்லாமே ஒரு வணக்கிடுங்க. இப்போ இது கூட வந்து தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா காலையில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் கடலக்கொட்டை மட்டும் போட்டு கூட அரைச்சி எடுக்கிறேங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும். இதை தாளித்து வச்சிட்டிங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு வந்து இது முருங்கைக்கீரைனே தெரியாது. நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா